வணக்கம். இன்று இன்னா செய்யாமை அதிகாரத்தின் 4வது குறளுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். எப்பையும் ஒருத்தர் நமக்கு துன்பமே தருகிறார்கள். ஏன்னா சில பேருக்கு அது ஒரு பிறவி குணம். யாரையாவது ஏதாவது சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும், அவங்க துன்பப்படுறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறதுங்கிறது சிலருக்கு பிறவி குணம். நிறைய நான் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் எனக்கே தெரியாத யாரோ ஒருத்தர் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் என்ன பண்ணுறது, புறந்தள்ளி விட்டு விடுவேன். அவங்கள பற்றி சிந்திக்க கூட மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி நான் ஜெயிச்சு நிற்கிறேன். தெரியுதா? நம்ம யாருக்கும் துன்பம் செய்யலை, யாரை பற்றியும் நம்ம நினைக்கல. நம்மளுடைய பாதையில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய பயணத்துக்கு இடையூறாக பல பேர் வராங்கள்ல, குறுக்கிட்டு கொண்டு வருகிறார்கள் இல்லையா? அவங்களுக்கு நீ என்ன செய்ய போகிற, அதே துன்பத்தை தருவாயான்னு கேட்குறாரு. இல்லை, நான் எதுவுமே கொடுக்கறதில்ல, நான் கொடுக்கறதில்ல. உண்மையிலேயே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கையில். இப்போ இதுக்கு ஒரு குறள் சொல்கிறாரு வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். எப்போ பாரு இந்த மூட்டைப்பூச்சி நெய் நெய் நெய்ன்னு கடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி கொடுக்குறவங்களுக்கு கூட இன்னா செய்தார், நீ எப்போ பார்த்தாலுமே நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நமக்கு எப்பயும் துன்பத்தையே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு நீ என்ன தண்டனை தர்றது? ஏதாவது ஒரு தண்டனை நாம் தரணும். ஏன்னா எல்லா மனித பிறவி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கோபம்தான் வரும், ஆனால் கோபப்படக்கூடாது. ஒருத்தல் அவர்களை நீ தண்டித்தல். எப்படின்னா, அவர்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு போ. அவனே கெடுதல் செய்தாலும் அவனுக்கு நீ நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு உன் வழியை பார்த்து போய்கிட்டே இரு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நான் நல்லதே செஞ்சால் அவனுக்கே வெக்கமாக போயிடும். நமக்கு எவ்வளோதான் துன்பத்தை கொடுத்தாலும் அவனுக்கு நாம் நன்மை செய்து விட்டால் அதுவே அவனுக்கு தண்டனையாக அமைவதோடு அவனை நாணி தலை குனிய வைத்து விடும் என்று இந்த குறள் எடுத்து இயம்புகிறது. இந்த பாதையில் நாம் பயணிக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை காணொளியில் சந்திக்கலாம்.